யாரா நீ? இந்த பண்ண ஓனர் அம்மா கிட்ட வேலை கேட்க வந்தேன். அவளே ஒரு பைத்தியம். அவகிட்ட வேலை கேட்டு வந்த? சும்மா போய் சொல்லாதீங்க. ஆமா, இவன் பெரிய ஹரிச்சந்திரன். பொய்யே சொல்ல மாட்டான். வாடா. அக்கா, உங்க பண்ணையில எனக்கு ஒரு வேலை வேணும். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் வடக்கு தெரு தான். ஆமாப்பா, அந்த கடைசி வீடு தானே. அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அதுல கூட ஒருத்தவன் செத்து போயிட்டான். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. இவங்கள போய் பைத்தியம் சொல்றீங்க. சரிப்பா, நீ செத்து போனவனா இல்ல உயிரோட இருக்கிறவனா? சொல்லுப்பா, 2 பேர்ல நீ யாரு? என்னப்பா ஒண்ணும் சொல்லாம போற? அவன் செத்து போனவன்டி. அதான் சத்தம் போடாம போறான். அப்படியா? அப்பா படுற கஷ்டம் பெரும்பாலான பெண்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா தன்னோட புருஷன் படுற கஷ்டம் நிறைய பெண்களுக்கு தெரியறது. நான் உனக்கு கேட்பேன், கரெக்டா சொல்லுவியா? என்ன சொல்லு. எங்க வீட்ல இன்னைக்கு என்ன டிஷ் சொல்லு பாப்போம். இவ ஒருத்தி அடிக்கிற வெயில்ல என்ன பிரியாணியா? இல்ல, டாடா ஸ்கை. கை நிறைய சம்பளம் வாங்குறேன். ஊரே நான் திறமசாலி அறிவாளி அப்படின்னு பேசுது. ஆனால் என் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் நான் அட பேசாம இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. லூனா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டே. என்ன டவுட்டு? இப்போ நாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பூனை குறுக்க போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு இது கூட தெரியலையம்மா. பூனை எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். ஏன்டி டென்ஷனா இருக்க? எல்லாரும் அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறாங்கடி. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதடி. ஆமாண்டி, உன் மனசுக்கு பிடிச்சத செய். அப்பதான் ஓனர் பொண்டாட்டி சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். இதுக்கப்புறம் யார் அட்வைஸும் கேட்காதடி. ஆமாண்டி, கேட்டா உருப்படாம போயிடுவ. அட்வைஸ் பண்றது ஈஸி, அதுபடி நடந்துக்கிறது தாண்டி கஷ்டம். நாம நம்ம வேலையை பார்த்தா போதும். ஆமாண்டி. நிறுத்துடி. எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்கன்னு இங்க வந்தா யார் அட்வைஸும் கேட்காதன்னு நீங்க அட்வைஸ் பண்றீங்க. ஆமாங்க, நைட் எல்லாம் அடிச்சிட்டே இருந்தது. காலையில் கூட வேணும்னு ஒருத்தர் 5 தடவை கூப்பிட்டாரு. ஐயோ, என் ஹெச்ஓடிங்க தப்பா எதுவும் பேசலையே. சே, அறிவு இருக்காடா முண்டோ, இப்படி அடிக்கடி கூப்பிடுறியே, போனை வைடான்னு. டாக்டர், என் வீட்டுக்காரர் தெரியாம பேராசிட்டாமல் முழுங்கிட்டாரு டாக்டர். இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அவனுக்கு தலைவலி வரவே மாத்திரையை வேஸ்ட் பண்ற. திடீர்னு பொண்டாட்டி கால் பண்ணிச்சு. என்னடா இது பதறிட்டேன். பார்த்தா ஒரே அழுக, மன்னிப்பு கேக்குது. இனிமே லைஃப் ஃபுல்லா உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு புலம்பலே. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு உருகலு. நானும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். ஆனா யாரோட பொண்டாட்டின்னு தான் தெரியல. அப்போ உன் பொண்டாட்டி இல்லையா? ஏன் பொண்டாட்டியா? அவளுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஆனா மச்சான், ராங் காலா இருந்தாலும் இப்ப வரைக்கும் மனசு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. சர்ப்ரைஸுக்கும் ஷாக்குக்கும் நூல் அளவு தாங்க வித்தியாசம். மனைவி திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொன்னா அது சர்ப்ரைஸ். போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன்னு சொன்னா அது ஷாக். தமிழ்ல வீக்கன்னு நினைச்சிடாதீங்க. நான் தமிழ்ல கவிதையே எழுதுவேன். அப்படியா? இங்க ஒரு கவிதை சொல்லுங்க. நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா தெரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே, அந்த ஒரு இதயம் யோ 500 ரூபாய் பணம் குடியா. கையில பணம் இல்லடி. அப்ப பர்ஸ்ல எடுத்து கொடு. பணமே சுத்தமா இல்லடி. நீ குடியா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். 1 ரூபா கூட இல்லடி. 1 ரூபா கூட கேட்கலையா? நான் 500 ரூபா மட்டும் தான் கேக்குறேன். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அங்க பக்கெட் இருக்காடி. அதுல பணம் இருக்கா? பால்டாயில் இருக்கு. எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. அதனாடி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தான். சரியா, நான் எங்க ஆயா கிட்ட வாங்கிக்கிறேன். போடி போ. உன் ஆயா சுருக்கு பையில பணத்தை சுருட்டி வச்சிருப்பா. எடுத்துட்டு போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தின்னு. மூளையாவது நல்லா வளரும். லைஃப்ல கஷ்டப்படுற பொண்ணா பார்த்து லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு. கரெக்ட் தான், புரியுது.
ஆனா நானே ஆல்ரெடி கஷ்டத்துல தான் இருக்கேனே. எனக்கே யாராச்சும் வாழ்க்கை கொடுப்பாங்களான்னு பார்த்துன்னு இருக்கேன். இதுல நான் எங்க என்னம்மா நான் பிரெக்னண்டா இருக்கேன்ல, அதனால வீட்டு வேலைலாம் செய்யக்கூடாதான் அப்படின்னு யார் சொன்னது? டாக்டரும் அதான் சொல்றாரு, சுத்தி இருக்கிறவங்களும் அதான் சொல்றாங்க. ஏண்டி அறிவு கெட்டவில்லை, 4 பேர் 4 விதமா சொல்ல தாண்டி செய்வாங்க. குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் குழந்தைக்கு நல்லது. போய் சாணி எள்ளு போ. வேலை செய்யாம தப்பிக்கலான்னு பார்த்தா இவனுங்கள்ட்ட வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு, ஒரு வேலை போட்டு தரீங்களா? கோழி பண்ணையில வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா? பக்கத்தூர் பண்ணையில வேலை செஞ்சிருக்கேன்க்கா. அப்புறம் ஏன் இங்க வந்த? அந்த பண்ணையில கோழி எல்லாம் செத்து போச்சுக்கா. அதான் ஓனருக்கும் வேலை இல்ல, எனக்கும் வேலை இல்ல. சரி ஃபீல் பண்ணாதப்பா, வேலை கொடுக்குறேன். சரிக்கா. ஆமா, அந்த பண்ணையில கோழி எல்லாம் எப்படி செத்துச்சு? தீவனத்துல எறும்பு மெய்துன்னு எறும்பு மருந்து அள்ளி போட்டாங்க. ஓனர் பொண்டாட்டி, தீவனத்துல எறும்பு மேயுது. நான் பாத்துக்கிறேங்க. இல்லப்பா, நீ பார்த்த வரைக்கும் போதும், தயவு செஞ்சு கிளம்புப்பா. அது வரைக்கும் என் கை என்ன புளியங்க படிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவாப்பையிலே, உன்னை இருடி. இவ கூட்டாளி தானே நீ? வாடா போடட்டே இருக்க. உனக்கு என்னடா மரியாதை? லங்கா கட்ட உருட்டு வந்து கடைக்கு வேலைக்கு வருவா? வேலைக்கு வரியா? ஏமா நானே 10 ரூபாய்க்கு கூட வியாபாரம் இல்லாம இங்க அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பேசாம போமா. அப்புறம் என்ன கடையை திறந்து வச்சுன்னு உட்காந்துருக்க? மூடிட்டு கிளம்ப வேண்டியதானே? திவ்யா, என்ன நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். இப்ப மட்டும் என்ன வாழுது? சித்தப்பா, இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து பேசுறேன்னா அதுக்கு நீதான் காரணம். எதுக்குமா இதெல்லாம் போய் இப்ப சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருந்தா போதும். அப்படி என்னடி உன் சித்தப்பா பண்ணாரு? அவர் உயரமா இருக்காருல சித்தி, அதனாலதான் என்னால தலை நிமிர்ந்து பேச முடியுது.